கந்த சஷ்டி விரதம் 7 நாட்கள் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? கந்த சஷ்டி விரதத்தில் எப்படி பல வகை உண்டோ அதேபோல் இதை கடைபிடிக்கும் நாட்களும் பல வகை உண்டு. சிலர் 48 நாட்கள் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருப்பார்கள். அப்படி முடியாதவர்கள் 21 நாள், 11 நாள், 7 நாள் என பல வகைகளில் தங்களால் முடிந்த நாட்களில் விரதத்தை தொடர்வார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் 7 அல்லது 6 நாட்களத்தை தான் கடைபிடிப்பார்கள். அப்படி 7 நாட்களும் கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? எப்படி வழிபட்டால் 7 நாட்களும் கந்த சஷ்டி விரதம் இருந்த பலனையும் முருகப்பெருமானின் அருளையும் பெற முடியும் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். கந்த சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானின் அருள் வேண்டி நம்முடைய வாழ்வில் இருக்கும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக இருக்கப்படும் விரதமாகும். மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதத்தில் தீபாவளிக்கு பிறகு வரும் அமாவாசைக்கு மறுநாளான பிரதமை திதி துவங்கி சூரசம்ஹாரம் நடைபெறும் சஷ்டி திதி வரையிலான 6 நாட்கள் சிலர் விரதம் இருப்பார்கள். இன்னும் சிலர் சூரசம்ஹாரத்திற்கு அடுத்த நாள் நடைபெறும் முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவம் வரை 7 நாட்கள் விரதம் கடைபிடிப்பார்கள். ஆனால் உடல்நிலை, சூழ்நிலை போன்ற பல விதமான காரணங்களால் முருக பக்தராக இருந்தாலும் துன்பங்கள் தீர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேற முருகனை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என நினைத்தாலும் இருக்க முடியாமல் போயிருக்கும். இதனால் நம்மால் விரதம் இருக்க முடியவில்லையே, முருகனின் அருள் நமக்கு கிடைக்காதா என மனம் வருத்தப்பட தேவையில்லை. கந்த சஷ்டியின் 7 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி திதி வரும் சூரசம்ஹார நாளான அக்டோபர் 27ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற முடியும். ஒரு நாள் மட்டும் கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறை: அக்டோபர் 27ஆம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து என்ன காரணத்திற்காக அல்லது என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கின்றீர்களோ அதை முருகப்பெருமானிடம் சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு, முருகா நீயே துணை, என்னுடைய விரதத்தை நன்றாக நிறைவு செய்ய அருள் செய்து என்னுடைய விரதத்தின் முழு பலனையும் தந்து உன்னுடைய அருளால் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அருள் செய் முருகா என மனதார வேண்டிக் கொண்டு விரதத்தை துவங்குங்கள். சட்கோண தீபம் ஏற்றுவது சிறப்பு. முழுவதுமாக உபவாசம் இருக்க முடிந்தால் விரதம் இருக்கலாம். இல்லை என்றால் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானின் படத்திற்கு செவ்வரளி, முல்லை, செம்பருத்தி ஏதாவது மலர் சூட்டி முருகனுக்கு பால் மற்றும் பழம் மற்றும் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். முருகனுக்கு விருப்பமான கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் என ஏதாவது ஒரு பாடலை நாள் முழுவதும் பாடியபடியே இருக்கலாம். எதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். முடிந்தால் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகனையும் சூரசம்ஹார நிகழ்வையும் தரிசிக்கலாம். முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சியில் சூரசம்ஹாரத்தை கண்டு தரிசிக்கலாம். மாலையில் முருகப்பெருமானுக்கு பலவிதமான கலவை சாதங்கள் அல்லது சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். சஷ்டி விரதம் நிறைவு செய்யும் முறை: சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும். குளித்துவிட்டு வீட்டில் சட்கோண தீபம் ஏற்றி முருகனுக்கு படைத்த பால் அல்லது சாதத்தை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துவிட்டு நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்ய அருள் புரிந்ததற்காக முருகப்பெருமானுக்கு மனதார நன்றி தெரிவிக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். முடிந்தவர்கள் வீட்டில் முருகன் விக்கிரகம் அல்லது வேல் வைத்திருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்படி ஒரு நாள் விரதம் மட்டும் இருந்தாலும் 7 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்த பலனை பெற முடியும். இந்த முறையில் கந்த சஷ்டி விரதத்தினை அனுசரித்து தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் அருளை பெற்று நம் வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திருங்கள்.
இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.